வணக்கம் நேர்களே, மீண்டும் குட் ஈவினிங் கனடாவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி அக்டோபர் 30 வெள்ளிக்கிழமை. டொராண்டோவில் செம்மையாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் நாளைக்கு ஹாலோவீன். எப்பயும் இல்லாத மாதிரி இந்த வருஷத்தோட ஹாலோவீனே வித்தியாசப்படுது. என்னை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எலும்பு கூட இருக்குது. நாங்களும் ஹாலோவீனை டெக்கரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நியூஸ் படி பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் ஹாலோவீனுக்கு பண்ணுற டெக்கரேஷன்ஸை விட ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் இந்த வருஷம் டெக்கரேஷன்ஸ், செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே. அஃப்கோர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். டெக்கரேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் தான் சிட்டிக்குள்ளேயே. ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது. அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது கோவிட் மேலே ஏற்கனவே எல்லாருக்கும் பயங்கரமான கோவம். இப்போது இந்த சமயத்தில் சின்ன பிள்ளைங்க ரொம்பவே கோவமாக இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் இல்லை, பெரிய பார்ட்டிஸ் எதுவும் இல்லை, காஸ்டியூம்ஸ் இல்லை. நிறைய ஸ்கூல்களில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கூட வரவே நான் ஹாலோவீனுக்காக அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சேஃப்டியை கருதி. ஸோ அப்படி ஒரு ஹாலோவீன் கண்டிப்பாக இன்னும் எத்தனையோ வருஷத்துக்கு இந்த 2020யோட ஒரு பண்டிகை பற்றியுமே பேசிகிட்டு இருப்போம். அதில் ஹாலோவீன் கூட சொல்லுவோம். 2020 நாங்கள் ஹாலோவீன் கூட பெருசாக கொண்டாடலை அப்படின்னுட்டு. அஃப்கோர்ஸ் ஆனால் குட் ஈவினிங் கனடாவில் எங்களால் முடிஞ்ச கொண்டாட்டம் எனக்கு பின்னாடி பார்ப்பீங்க. அப்படி ஒரு ஹாலோவீன் தான் இந்த வருஷம். ஸோ இந்த வாரம் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு கனடாவில் அப்படின்னு பார்க்க போனால், ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம பார்க்க போகிற விஷயம் கோவிட் மாடலிங். அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற சமயத்தில் இப்போ செகண்ட் வேவ் ஆரம்பித்து அதோட ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்பில் இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல. அடுத்தது தமிழ் கம்யூனிட்டி சென்டர். நம்ம ஏற்கனவே இது குட் ஈவினிங் கனடாவில் பேசியிருப்போம், பார்த்துருக்கோம். அதுக்கான ஒரு ப்ரப்போசல் முன் வச்சாங்க. ஸோ அது என்ன ஆச்சு, என்ன மாதிரி அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனையும் பார்க்க போகிறோம். அடுத்தது அஃப்கோர்ஸ் கெனேடியன் ப்ரொடக்ஷன் ஒரு அழகான பாடல் கலை நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் அடுத்த செக்மெண்ட்டில். அப்புறம் இன்றைக்கான நியூஸ், வெதர் ரிப்போர்ட், நாளைக்கு என்ன மாதிரி இருக்க போகுது வெதர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் என்ன மாதிரி இருக்குது இன்றைக்கி அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வித் தட் நோட் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாக்குள்ளே வாங்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் ஆஃப் தி ஹவர் அஃப்கோர்ஸ் கடந்த ஒரு 6 to 8 மாதமாக பேசிகிட்டு இருக்கிறது தான் கோவிட். இன்றைக்கி அதோட ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரிஸ்டிக் வியூ, அதாவது இன்றைக்கி இருக்கிற மாடலிங் நம்பர்ஸ் என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்குதுன்றதை வச்சு ஃப்யூச்சரிஸ்டிக்காக என்ன மாதிரியான நம்பர்ஸ் வரப்போகுது, இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்றத பற்றியான விஷயந்தான் இந்த செக்மெண்ட்டில். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோவிட் நம்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் நம்பர்னால் கியூபெக்கில் தான் 1108. 1000 அந்த நம்பர் வந்தாலே கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. அண்ட் டொராண்டோ ஒன்டாரியோவில் ரொம்ப கிட்ட இருக்கிறோம், கியூபெக்கு பக்கத்துலேயே 909 கேசஸ் இருக்குது. அண்ட் மணிட்டோபாவில் 480, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 272, நோவஸ்கோஷியாவில் 2 கேஸ், சஸ்வாஷானில் 76 கேசஸ், நியூ பிரன்ஸ்விக்கில் 9, ஆல்பர்ட்டாவில் 5, மணிட்டோபாவில் 3. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நிறையவே வந்துட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டோட இந்த செகண்ட் வேவில் ஃபெட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு என்ன மாதிரியான ஃப்யூச்சர் எக்கனாமிக்கலி ஸ்பீக்கிங் அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு நம்மளோட கெனேடியன்ஸ்க்கு இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தெரேசா டேம் அவர்களுமே இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். We've learned a lot since the beginning of the pandemic, and we now have a much better understanding of how the virus behaves. That means we know what steps to take to protect ourselves and others. You're wearing masks, you're washing your hands, and by the millions you are downloading the COVID-19 app. These measures help, so keep it up. But let's not forget that right now our most powerful tool remains social distancing.
As Dr. Tam and Dr. New will outline in a few minutes, in communities where the cases are rising quickly, we need to keep our contacts as limited as possible. This is what it will take to slow the spread of the virus. So when you're thinking of seeing people outside your household, ask yourself, is this absolutely necessary? I know the situation is frustrating. I know that it's hard, but it is temporary. If we work together, cases will go down again. We're not alone in this. We've got each other's backs. So if you're struggling with mental health or other challenges, reach out. You can always call 211, a 24-hour helpline. They will connect you to the right information, services, and resources. We will beat this virus. We will weather this storm, but we need to do it together by working together. With rising cases in Alberta, Manitoba, and Saskatchewan, we're following the situation very closely. Yesterday, I spoke to Premier Kenney, and I also had a call with Mayor Iveson of Edmonton. Our priority right now is working together to keep Canadians safe. The last few weeks have been tough for everyone, but for some people, things have been especially hard. Indigenous peoples and communities continue to face unique challenges during this pandemic. Our government is working in partnership with communities to address that and to ensure that everyone has the support they need. Access to safe and culturally relevant early learning and childcare is essential to the recovery of Indigenous communities from COVID-19. To support First Nations, Inuit, and Métis Nation children, we will invest over $120 million to help Indigenous communities address their most critical needs, including hiring additional staff and offering training for early learning and childcare facilities. Today, I can also announce that we will invest over $25 million to help Indigenous post-secondary institutions with increased costs related to the pandemic. This will help retain staff, adapt courses for online learning, and implement public health and safety measures like additional hand-washing stations and safe space barriers. Finally, to keep people of every age safe, we will also provide $59 million to improve infrastructure in First Nations communities in order to meet a range of COVID-19 health and safety standards. This builds on the work already being done through the Indigenous Community Support Fund. Moving forward, we will continue to work with communities on what they need to protect people from this virus. Good day, everyone. We're providing an update on the national epidemiology and modeling work that informs the ongoing management of COVID-19 in Canada. Canada has marked 2 tragic milestones since the last detailed epidemiological update. We have diagnosed over 200,000 cases of COVID-19 in Canada, and very sadly for all Canadians, we have lost more than 10,000 lives. Our sincere condolences go out to all who have lost loved ones throughout the course of the pandemic. In the following presentation, we'll have a closer look at the regional and demographic epidemiology of COVID-19 in Canada and discuss how that impacts the national pandemic picture. The graph shows how the epidemic may evolve in Canada over the next month. The key message is that if we increase, or if we even maintain our current rate of contact with others, the epidemic in Canada is forecasted to continue increasing steeply. To bend the epidemic curve and reduce transmission to lower levels, as illustrated by the blue line, we must really reduce our number of contacts as much as possible. We can reduce our rate of contact with other people through a combination of individual practices and population-based measures. Individual practices include limiting our everyday contacts to as few people as possible, given personal, family, and essential responsibilities, strictly and consistently maintaining physical distancing and good hygiene practices. But where infection rates are high and health and other social and economic systems are being stretched, population-based public health measures like restrictions and closures may be needed for a time to decrease contact rates community-wide and slow the spread where the virus is surging. ஸோ திரும்பி நமக்கு இதே விஷயம்தான் எல்லாருமே சொல்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அது எல்லா தலைவர்களாக இருக்கட்டும், ஹெல்த் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும்,
நம்மளோட ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், மாஸ்க் வேரிங், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ரொம்பவே ப்ராப்பராக கடைப்பிடிக்கணும். அதாவது எந்த இடத்துலையுமே அது வந்து கான்ஷியஸாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் இதில் எடுத்துக்க வேண்டிய விஷயந்தான் சொல்லணும். இந்த 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 ப்ரெஸ் மீட் வந்து ஒரு முழு நேர ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்துக்குள்ளேயும் டீட்டெயிலாக போய் நமக்கு நிறையவே விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த ப்ரெஸ் மீட்டை. நாங்கள் அதிலேருந்து ரொம்ப முக்கியமான துணுக்களை மட்டும் எடுத்து தான் இப்போது நம்ம ஒரு கிளிப்பிங்காக பார்த்தோம். பட் இதோட ஃபுல் சீரீஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே, ஃபுல் ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கனாலே இந்த விஷயத்தை தான் மறுபடியும் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு நம்ம இதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்குறோம், எதிர்கொண்டுட்ருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டயர்ட் ஃபெட்டிக், அதாவது பேண்டமிக் ஃபெட்டிக்னே சொல்கிறாங்க அந்த வார்த்தை. ஆல்மோஸ்ட் 6லேருந்து இப்போ 8 மாதம் ஆக போகுது. நம்ம இதை பற்றி பேசி இதை பற்றி விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டு வரும்போது நமக்கான ஒரு தோர்வு கண்டிப்பாக வரும். ஆனால் அதை தாண்டி நம்ம இன்னமும் சேஃப்கார்ட் பண்ணி தான் ஆகணும். மாஸ்க் போட்டுட்ருக்கிறதா இருக்கும், சோஷியல் டிஸ்டன்சிங்காக இருக்கட்டும், செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். திருமதி டெரசா டாம் சொன்ன மாதிரி நம்ம வந்து 25% அந்த சோஷியல், அதாவது நம்மளோட சோஷியல் பபிள்னு சொல்லலாமா, சோஷியல் பபிள்குள்ளே வந்து அந்த 25% கிட்ட அதை குறைச்சிக்கணும். நம்மளோட கான்டாக்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 25% நம்ம இப்போ இருக்கிற லெவலில் விட 25% நம்ம குறைச்சிக்கிட்டால் தான் இன்னமும் நம்ம வந்து இந்த நம்பரை அந்த ப்ராப்பரான ப்ரொஜெக்ஷனில் மெயின்டைன் பண்ணி இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்றது டேட்டா, அவங்களோட ப்ரொஜெக்ஷன், அவங்களோட என்ன சொல்கிறது, ஃபியூச்சரிஸ்டிக் வியூன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது நம்ம யோசிச்சு பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து திரும்பி மெதுவாக ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய நிலைமை, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த 25% எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு குவெஸ்சன் மார்க். அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக அந்த நம்மளோட பபிளை வந்து நம்மளே சுருக்கிக்கிறது தான், இது யோசிச்சு தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது இப்போ உள்ள அப்டேட்ஸ், அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கூலில் வந்து சில அவுட் பிரேக்ஸ் வருது. இப்போ ஸ்கார்ப்ரோலே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரே கிளாஸில் 5 சில்ட்ரன், அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் ஒரு சைல்டு அப்படின்ற மாதிரியான நிறையா டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா வரும்போது இப்போ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மாதிரியான ஸ்கூல்ஸை வந்து சில கிளாஸஸை க்ளோஸ் டவுன் பண்ணி எல்லா பிள்ளைங்களையுமே வந்து குவாரண்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் நம்ம அப் டு டேட்டாக இருக்கணும். எங்கெல்லாம் இந்த மாதிரியான அவுட் பிரேக்ஸ் நடந்திருக்கு, நம்ம அந்த இடத்துல எக்ஸ்போஜர் ஆயிருக்கோமா அப்படின்றதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் பேக் ஆஃப் த மைண்ட் இதையுமே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இட்டோபிகோவில் இருக்கிற ப்ரீமியர் டக்ஃபோர்டோட ஆஃபீஸ்லேயும் வந்து ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த ஆஃபீஸையும் இப்போதைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு அந்த ஆஃபீஸ் வந்து இப்போது திறக்கக்கூடிய டேட்டெல்லாம் கொடுக்கல, எவ்வளோ நாளைக்கு மூட போகிறோன்றதையும் சொல்லலை, பட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரீமியர் டக்ஃபோர்டு வந்து வரல, 2 வீக்ஸாக இந்த ஆஃபீஸ்க்கு வரல. ஸோ அவருக்கு எக்ஸ்போஜர் இல்லை. ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டாம். பட் அஃப்கோர்ஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நிறைய பேருக்கு கோவிட் இருந்ததுனால டீப் கிளீனிங் பண்ணணும், அவங்க எல்லாம் குவாரண்டைன் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஒரு சாதாரண கோல்டாக இருந்தால் கூட நம்ம போய் அதை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஜாஸ்தி. அந்த குவாரண்டைன் பீரியட், அந்த டெஸ்ட் செக்கிங் புக் பண்ணணும், அப்புறம் போகணும், அந்த ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே ப்ரொசீஜரலாக லாங் டேர்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஐ திங்க் இது நம்ம எப்படி பேசிக்காக யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயமும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி முன்னாடிலாம் வந்து ரொம்ப நார்மலாக யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ ரொம்ப பொறுமையாக எல்லாமே யோசித்து செய்யணும். மாஸ்காக இருக்கட்டும், முகத்தை தொடக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒருத்தங்க பக்கத்தில் போய் நின்று பேசுகிறதா இருக்கட்டும், இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா, எவ்வளோ பேர் அங்கே வருவாங்க, கூட்டமாக இருக்குமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே யோசித்து பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். வேறு வழி இல்லை, பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நாள் இதே மாதிரி சுச்சுவேஷன் நம்ம போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் டல்லான விஷயங்கள், பயமுறுத்துகிற விஷயங்களே பேசிட்டோம். ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றியும் பேசுவோம் அடுத்த செக்மெண்ட்டில். என்னென்னா, இந்த விஷயம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி குட் ஈவினிங் கனடாவிலேயே பார்த்தோம். டொரண்டோவில் ஸ்கார்ப்ரோ அண்ட் மார்க்கம் அந்த ஏரியாவுக்கு நடுவில் தமிழ் கம்யூனிட்டி சென்டர்க்காக ஒரு ப்ரப்போசல் முன் வைக்கப்பட்டது. ஸோ இன்றைக்கி சிட்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து இதை பற்றி பேசி எல்லாருமே மெஜாரிட்டியாக யாருமே எதிர்ப்பு சொல்லாமல் இதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க.
ஸோ ரொம்ப சந்தோஷத்தோட தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வருது, அதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம். கனடா இவ்வளோ மல்டி கல்ச்சுரல் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுக்கான ப்ரூஃப் சிஸ்டம். ஸோ இதை பற்றி கவுன்சிலர் அவங்க ஜெனிஃபர் ஒரு கவுன்சிலரும் ஜான் ட்ரோரி அவர்களும் என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். I just wanted to, first of all, say thank you to Councillor McKelvey for her leadership on this. This is something where she's sort of taken it and run with it. But I also wanted to say thanks to the community because she had to have somebody to run with. And if I go back to the beginning of this, the community came to me a long time ago, before Councillor McKelvey was even elected, and said they wanted a community centre. And I think we all know that there are a number of communities in the city that have expressed wish. And I've always put the same questions to them that they have to answer as a community, realizing that any community that we want to name, without exception, has many sub-communities, if I can call it, within it. And so I said, the first thing you have to do is get people together and you have to answer the questions, the core questions were, what is it? In other words, what kind of community center do you want? Because there are always differences on the kinds of things people want. Where should it be? And how do we propose it's going to get paid for, on the theory that it can't get paid for entirely by government funding? There has to be some degree of private or community fundraising. And the Tamil community was absolutely remarkable. I mean, I'm not exaggerating, I don't think, when I say 6 months, a community that had different groups within it that sometimes interacted more than others with themselves. They got everybody together in a meeting that I well remember because I attended, to kind of thank them for all getting together. And they had these groups that didn't necessarily work with each other every day, who got together. And they said, we're going to set about with this steering committee that Councillor McKelvey referred to, answering those questions. Where should it be? What is it going to be, and how are we going to pay for it? And the fact that we're here today and that we said we would in turn then try to find a piece of land for it is really testament to the fact that they got together and did what they had to do. And I would say to many of the others we're talking to, and members of council know there are several who want one of these kinds of centers. I can't always say we can promise the land, nor can any of you, but I will say it's a lot easier for us to deal with these things and to be their advocates to the other governments for funding if they can do what the Tamil community did. I'm not surprised because it's such a great community of kind of ingenious, determined people, which is to answer those questions and have the answer come back. We say this as one, so say we all. And so I just want to say thank you to them for that, because I think we wouldn't be here today if it wasn't for the fact they got together as a community or as a series of communities and formed a group that formed one opinion. They gave us that opinion, and now we've been able to move it to this stage, and now we go to the next stage. I don't have any doubt, I never did, that they can raise the money. I think that'll be done quicker than we would think. But I just want to say thank you to the community and thank you to the councillor for, working with them so closely on something that was a project that was dear to my heart, because I thought this community, given everything about it, needed to have a place like this and deserved to have a place like this, but they did the hard work to get us to where we are. So thank you, Speaker. I am very happy that Scarborough Rouge Park will be home to the Tamil Community Centre. This land was acquired by the city for a community centre, and thanks to the Tamil community, we'll finally get one. The community centre construction budget is $40 million, and the Tamil community steering committee will be responsible for paying it through funding they get from other levels of government and through fundraising. This area is sorely underserved by social services, not just for the Tamil community, but for the community at large. The Tamil Community Centre has stated that they will work to incorporate the needs of the broader community, and to guarantee this, they will be signing a community access agreement that will propose that 50% of the programming will be for Indigenous, Black, Caribbean, and other marginalized communities as well. I'm very grateful for the leadership of the Tamil Community Steering Committee in this important initiative. Reflecting on my 2 years as City Councillor in Scarborough, some of my favorite memories are with the Tamil community. From attending community dinners to learning more about their culture through the sounds, colors, and traditional foods at regional events such as Tamil Fest. Of the 300,000 Tamils that now call Canada home, more than 10,000 reside in Scarborough Rouge Park. And through this land lease, we will show them that we support their vision to preserve their rich culture and their language.
In my motion, I'm asking that a conversation is also initiated between the Toronto Public Library and the Toronto Community Centre organizers to look at how we can partner, since this area is also lacking library services. At a minimum, I'm hopeful we could develop a kiosk where books could be ordered and dropped off. This will serve the broader community as well, but it also ties in extremely well with our memorandum of understanding with the City of Jaffna. One of the important pillars of that agreement is libraries. I look forward to continued collaboration with the Tamil community to strengthen Scarborough in the years to come. Wish them all the very best on this important endeavor. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. So, Councillor Jennifer McKelvey and Mayor John Tory அவர்களோட உரையை தான் நம்ம பார்த்தோம். அவங்க சொன்ன மாதிரியே இந்த கம்யூனிட்டி சென்டர் வந்து நிறையா ஒரு கம்யூனிட்டியாக நம்ம சேர்றதுக்கான ஒரு அழகான ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கொடுக்கும் அப்படின்றது தான் இதோட எதிர்பார்ப்பு. அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான கம்யூனிட்டி சென்டர்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் மீதம் வந்து அந்த கம்யூனிட்டி தான் ஃபண்ட் ரேசிங் செஞ்சு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் இன்னொரு 5-6 வருஷம்குள்ளே அந்த ஃபண்ட் ரேசிங் வெற்றிகரமாக செய்யப்பட்டு இந்த கம்யூனிட்டி சென்டரும் அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். ரொம்பவே சந்தோஷமாக எதிர்பார்த்துட்ருக்குறோம் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டியில் நம்மளோட ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு நிறைய இடங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்கத்தான் செய்யுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தலைவர்களுமே வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் வரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ இந்த பேண்டமிக்கில் பார்த்திங்கன்னா எல்லா தலைவர்களும் அவங்களோட ரைடிங்காக இருக்கட்டும், அவங்களோட வார்டாக இருக்கட்டும், அந்த இடங்களில் போய் மக்களை மீட் பண்ணுறது. ஏன்னா இந்த பேண்டமிக் வந்து நிறைய வகையான பயத்தை, நிறைய கேள்விகளை, சந்தேகங்களை உருவாக்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களில் அந்த தலைவர்களே நேராக வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு நிம்மதி கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நம்மளோட ப்ரீமியர் திரு டக்ஃபோர்ட் அவர்கள் கூட நிறைய இடங்களுக்கு நிறைய பேரை மீட் பண்ண போகிறார். அஃப்கோர்ஸ் மிஸ்ஸிசாகாவில், இட்டோபிகோவில், இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன கூட்டமைப்பாக இருக்கட்டும், மீட் பண்ணி நிறைய பிஸ்னஸஸ், ஷட் டவுன் பண்ணப்பட்ட பிஸ்னஸஸ் இதை ரீஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க எப்படி அந்த சேஃப்டி மெஷர்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய இடங்களில் மீட் பண்ணும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு சேஃப்டி ஜோன் பீப்புள் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவரோட ஒரு சின்ன உரையாடலை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Well, good afternoon, everyone, and it's great to be here in beautiful Etobicoke with our outstanding Education Minister, Stephen Lecce, our hometown champions, Minister Kinga Surma, and MPP Christine Hogarth. I'd also like to recognize Dr. Yaffe, as well as our local councillors, Deputy Mayor Holiday, Councillor Grimes, Councillor Ford, Trustees Teresa Lubinsky, and Marcus D. Domenico. And I love that. D. Domenico. I love Marcus. This guy's a champ too. And Toronto District Catholic School Board, along with Bishop Elm's champion, Principal Lisa Tomachek. Folks, this is a team that is working hard to deliver results. And today's incredible announcement is proof that we're getting things done. And I always want to take this opportunity to thank the wonderful, and I want to emphasize the wonderful teachers, EAs,
principals, custodians, and education staff, everyone who's been working tirelessly to keep our schools safe and our classrooms open. This is a growing community, and there's a lot of young families, and we have to make sure we're keeping pace with that growth and investing in the future. That means getting shovels in the ground now on better transit, more hospital beds, and modern schools, because every parent wants their child to have the access to the best education, to the best teachers and classrooms with an excellent learning environment. Our schools provide a solid foundation for our young people for their lifelong success, and we have to provide a solid foundation for our schools by making the necessary investments to rebuild and renovate. Over the next 10 years, we're investing $12 billion to build new schools and upgrade existing ones. And that includes new builds here in Etobicoke. And I'm thrilled to announce, after decades and decades of being ignored, we're here at the table. We're investing over $62 million to build 2 brand new Catholic secondary schools. These new schools will be able to accommodate over 2,000 students. We're providing $36 million for Bishop Allen Academy so they can build a brand new school that will accommodate 1,300 students. We've also approved over $26 million for another secondary school in Etobicoke Centre. This is great news. We're delivering a brand new school in Etobicoke Centre that will accommodate 900 students. And I have to thank Kinga and Christine for their hard work to get these 2 great projects off the ground. My friends, our schools are the heart of our community. When we invest in our schools, we're investing in our future, in the next generation of engineers, teachers, scientists, tradespeople. For me, it's one of the best investments our government can make. Before I pass it to the minister, I'd like to share a message with all small business owners out there. We know you're facing a lot of hardship right now. That's why we've committed to providing up to $300 million to support small businesses impacted by modified Stage 2 restrictions with fixed cost. And I also want to be very clear. No small business owner should have to lose their life's work because their landlord wouldn't give them a break. And I know there are a lot of great landlords out there who are working very hard with their tenants. While we work with the federal government to extend the commercial rent relief program for small businesses, we'll be introducing legislation in the coming days to extend the ban on commercial evictions to protect small business owners. I know that there are many small businesses out there that are struggling, and we need to rally around them. And based on the evidence I'm seeing, the measures we had to take on October the 10th, they've had an effect. And my friends, they are working. They were never intended to be long-term solutions. These were short-term, difficult, and very difficult measures that were necessary at the time to avoid reaching a point where far more drastic measures may have been needed. As we're now seeing in France, you see it in Spain, you see it in Ireland, in France, they've hit 52,000 cases a day. And they've implemented a full lockdown like a lot of other countries. We couldn't let that happen here in Ontario, but based on the latest evidence, based on what I'm seeing in the modeling, I have asked our public health experts to come back next week with a plan to begin to ease restrictions in a way that safely allows businesses to start opening back up after the 28-day period is over. I want the health officials to come up with a plan that lets business operate safely because we don't know how long this virus will be with us. But my friends, what we do know is that together we're going to get through this. Together we're going to rebuild what we've lost, and we will come back stronger and more united than ever before. Thank you, and God bless the people of Ontario. ஸோ இந்த மாடிஃபைட் ஸ்டேஜ் 2 வந்து 28 days அவங்க டைமிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வீக்கோட முடியுது. இப்போ அந்த பட்சத்தில் இது என்ன மாதிரியான அஃப்கோர்ஸ் என்ன இம்ப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அந்த 28 daysக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் நம்ம மாடிஃபைட் ஸ்டேஜ் 2ல் இருக்க போகிறோமா, இல்லை ஸ்டேஜ் 2 ப்ராப்பர் ஸ்டேஜ் 2க்கு போகிறோமா, இல்லை அதை விட்டு வெளியில் வரோமா அப்படின்றதும் நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும்.
அப்போது திரு டக்ஃபோர்ட் அவர்கள் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்றதை காத்திருந்து தான் பார்த்தாகணும். ஸோ இன்றைக்கி லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களோட திரு ஸ்ரீதரன் துரைராஜா அவரோட ஆதரவில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடாவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தான் சொல்லணும். கோவிட் நம்பர்ஸ், அதோட எத்தனையோ வகையான பரிமாணங்கள் நம்மளை எப்படியெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இன்னொரு நியூஸ் செக்மெண்ட்டுன்னு தான் சொல்லணும். இமிக்ரேஷன் நம்பர்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எவ்ரி இயர் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக கனடா வந்து இன்டேக் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு இமிக்ரேஷன் செக்டார்லேருந்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்து இப்போ மார்ச்சில் ப்ரொஜெக்ட் பண்ணது பை 2022க்குள்ளே 1 மில்லியன் பீப்புள் பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக உள்ளே கொண்டு வரணும்னு மார்ச்சில் சொன்னாங்க, ஜஸ்ட் பிஃபோர் த பேண்டமிக் வாஸ் ஸ்டார்டிங். ஸோ அஃப்கோர்ஸ் பேண்டமிக் வந்து அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த பிளானிங் எல்லாத்தையும் வந்து பயங்கரமான ஒரு முற்றுப்புள்ளி வச்சுச்சு. அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2021-2023க்குள்ளே வித்தின் 2023 1.2 மில்லியன் பீப்புள் நியூ மிக்ரன்ஸாக நியூ ரெசிடென்ஸாக உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அது ஒரு பெரிய லாஸ் நம்பர்னு தான் சொல்லணும். அவங்க எதிர்பார்த்ததை விட பாதி கிட்ட தான் நியூ மிக்ரன்ஸ் உள்ளே வந்து செட்டில் ஆவாங்க கனடாக்குள்ளே. அஃப்கோர்ஸ் ஏன்னா பேண்டமிக் அண்ட் பார்டர் க்ளோஷர்ஸ், ட்ராவலிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதுக்கு நடுவில் 2020 வந்து ஒரு விசித்திரமான கஷ்டமான விஷயம்தான் இது. ஸோ இமிக்ரேஷனுக்கும் அதே நிலைமை தான். ஸோ 2023க்குள்ளே 1.2 மில்லியன் பீப்புள் அப்படின்னா இது நடக்குமா அப்படின்னா அது குவெஸ்டன் தான். காத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பேண்டமிக் எவ்வளோ நாள் இதே வகையாக நீடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்பர்ஸ் மாறும். அது அஃப்கோர்ஸ் எக்கானமியுமே ரொம்பவே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி கோவிட் ஒரு பரிமாணம் மட்டும் இல்லை, அதோட எத்தனையோ பரிமாணங்கள் எத்தனையோ விஷயத்த விதவிதமாக பாதிக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன காய்கறி வாங்க க்ரோசரி ஸ்டோர் போகிறதுலேருந்து இமிக்ரேஷன் பிளான் வரைக்கும் எல்லாமே கோவிடை டிபெண்ட் பண்ணி இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரன்சிலையுமே பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இப்போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் இலங்கை 143.75 இலங்கை ரூபா, இந்தியா 55.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.03 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. அடுத்த செக்மெண்ட் நம்மளோட லோக்கல் ப்ரொடக்ஷனில் ஒரு அழகான பாடல். சௌமியா விஜய் அவர்களோட ஒரு நல்ல படைப்புன்னு தான் சொல்லணும். இந்த பாடல் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அண்ட் சௌமியா விஜய் பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ஒரு அழகான பயங்கரமான டேலண்டட் சிங்கர். இவங்க இங்கே உள்ள கெனடியன் பேண்ட்ஸில் பாடுறாங்க. அண்ட் இவங்க வந்து நிறைய கொலாபரேஷன் இந்தியா அண்ட் கனடாவுக்கு நடுவில் கொலாபரேட் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் தான் இந்த பாடல் கூட. பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்களுக்கு வணக்கம். நான் சிங்கர் சௌமியா விஜய் ஃப்ரம் டொராண்டோ. இன்றைக்கி நான் பாடின ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பாட்டு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மதர் பேபி ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப்.
அண்ட் அதை குறிக்கிற பாடல் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக வரிகள் எழுதியிருக்காங்க லிரிசிஸ்ட் பிரியதர்ஷினி கே ஃப்ரம் சென்னை. ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை மேலே எத்தனை பாசம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே உருக்கமாக தன்னோட வரிகளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர் ஜெய்சப் ஃப்ரம் சென்னை. ரொம்ப ரொம்ப அழகாக மெலோடியஸாக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பாடுறதுக்கு. அவங்க சென்னையிலேருந்தும் நான் கனடாலேருந்தும் வர்ச்சுவல் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க. ஹனி ட்ராப்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிரின் மொழி அப்படிங்கிற பாட்டு கேட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். சௌமியா. சுமப்பதற்கு என்ன தவம் நான் செய்தேன். விண்ணில் உள்ள நட்சத்திரம் உன் கண்ணின் ஒளியில் தோற்று வீடும். உந்தன் மொழிதனை நான் அறிவேன். என்னை அல்லால் யார் அறிவார்?
அசைத்து இசைத்தது வலைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது சுரம்தான், சிரித்த சிரிப்பொலி சிலம்பொலிதான், கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும், மனதை மயிலிடம் இடந்தேனே, மயங்கி தினம் தினம் விழுந்தேனே, மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ. மார்க்கமன் மெக்னிக்கல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டியில் லட்டிகா கோல்ட் ஹவுஸ். எண்ணற்ற நவீன டிசைன் 22 கேரட் தூய தங்க நகைகளை பெற்றிட லட்டிகா கோல்ட் ஹவுஸ். ஸோ இந்த வீக்கெண்ட் எல்லாருக்குமே ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்லீப் கிடைக்க போகுது. டே லைட் சேவிங்ஸ் டைம் முடியுது இந்த நவம்பர் 1ஆம் தேதியோட. ஸோ சனிக்கிழமை ராத்திரி எல்லாருமே கிளாக்கை 1 hour பின்னோக்கி வச்சுட்டு தூங்குங்க. அதாவது 2 மணிக்கு அந்த டைம் முடியுது. ஸோ 3 o'clock ஆகும்போது திரும்பி 2 o'clock மூவ் பண்ணி வைக்கணுன்றது எவ்ரி இயர் நம்ம பண்ணுறது. இது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உண்மையாகவே இந்த டைம் சேஞ்ச் தேவையா, இந்த டே லைட் சேவிங்ஸ் இதோட ஹிஸ்டாரிக்கலாக இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னுட்டு. அதுக்கு ரீசன் வந்து இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் ஆட்டோவாவில் ஒரு எம்பிபி ஜெர்மி ராபர்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து டைம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை வந்து டேபிள் பண்ணாங்க. அதாவது அதை பற்றியான அதை முன் வச்சாங்க. ஸோ இது பாஸ் ஆச்சுன்னா இந்த டே லைட் சேவிங்ஸ் டைம் சேஞ்ச் ஓவர் வந்து ஸ்டாப் பண்ணப்படும். ஒன்டாரியோ வந்து இந்த டைமே வந்து எல்லா ஃபுல் வருஷத்துக்குமே டே லைட் சேவிங்ஸோடையே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் அது முன் வச்சிருக்காங்களே தவிர்த்து அது அமலுக்கு வரணும் அப்படின்னா கியூபேக் அண்ட் நியூயார்க் இந்த இடங்கள்லையுமே வந்து அதுக்கு ஒத்துக்கணும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ் இன் ஃப்ரண்ட். அஃப்கோர்ஸ் அதில் உள்ள நெகட்டிவ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் டைமில் வந்து மார்னிங் டைமில் வந்து 9 o'clock வரைக்கும் சில சமயங்களில் சூரியன் வெளியிலே வரமாட்டார். அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார் வின்டரில். ஸோ அது ஒரு பிரச்சனை. அப்போ காலைல கம்யூட் வந்து இருட்டில் இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். அண்ட் ஈவினிங் அஃப்கோர்ஸ் அதில் பாசிட்டிவ் என்னென்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த 1 hour எக்ஸ்ட்ரா சன்லைட் ஈவினிங்கில் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்குமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சர்லையாவது இந்த கிளாக்கை முன்னாடியும் பின்னாடியும் தள்ளிட்டு இருக்கிற பிரச்சனை இல்லாமல் இருக்கான்ட்டு. ஆனால் இப்போதைக்கு வேறு வழி இல்லை மக்களே. சாட்டர்டே அன்னைக்கு உங்கள் கிளாக்கை தள்ளி வைங்க. ஆக்சுவலாக என்னையே கேட்டிங்கன்னா இந்த டைம் சேஞ்ச் எவ்வளவோ தேவையில்ல. எனக்கு அந்த ஸ்ப்ரிங் டைமில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட். அப்படியே 1 hour ஸ்லீப் போகிறது வந்து என்கிட்டேருந்து 1 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் அந்த 1 hour நான் தூக்கத்தை மிஸ் பண்ணுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் அந்த ஒரு ஃபீலிங் இல்லை. எக்ஸ்ட்ரா 1 hour ஸ்லீப் எக்ஸ்ட்ரா நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க. என்ஜாய் பண்ணி நல்லா தூங்கி காலைல எழுந்திரிங்க. ஸோ ஏன் இந்த தூக்கம் இவ்வளோ முக்கியம் இந்த வெதரில் அப்படின்னா, பயங்கரமான குளிரில் அந்த 1 hour ஸ்லீப் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆன் தட் நோட் நாளைக்கு வெதர் எவ்வளோ மோசமாக இருக்குது, எவ்வளோ தூரம் குளிர போகுதுன்றதை பார்ப்போம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மொன்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. அடுத்ததா கனடாவில் இன்னைக்கு என்னெல்லாம் சுவாரஸ்யமான செய்திகள்னு பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடாவோட நியூஸோட. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் ஒளிபரப்பு.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். டொரண்டோவில் தமிழ் சமூக நிலை அமைவிடத்தை டொரண்டோ மாநகரசபை இன்று உத்தியோகபூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இன்று நகரசபையில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இன்றைய வாக்கெடுப்பில் தமிழ் சமூக நிலைய அமைவிடத்திற்கு ஆதரவாக 23 வாக்குகள் பதிவாகின. எதிராக எந்த வாக்குகளும் பதிவாகவில்லை. இந்த நிலையில் தமிழ் சமூக நிலைய அமைவிடத்தை டொரண்டோ நகரசபையின் ஏகோபித்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக இன்றைய மாநகரசபை கூட்டத்தில் நகர முதல்வர் ஜான் டோரி தமிழ் சமூக மையத்தின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். இந்த சமூக நிலையம் அமையவுள்ள பகுதியின் நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கால்வியும் தமிழ் சமூக மையத்தின் முக்கியத்துவத்தை தனது உரையில் வலியுறுத்தினார். தமிழ் சமூகத்தினர் இந்த நிலத்தின் பூர்வீக உரித்து குடிகள் உட்பட பல உள்ளூர் சமூகத்தினரும் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான இடவசதியை ஏற்படுத்துவோம் என இந்த தமிழ் சமூக மையம் வழிப்படுத்தும் குழு உறுதியளித்துள்ளது. இந்த தமிழ் சமூக நிலையம் 311 ஸ்டெயின்ஸ் வீதியில் அமையவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றின் 2வது அலையை தடுக்க கனேடியர்கள் தமது தொடர்புகளை 25% குறைக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் புதிய கோவிட் மாடலிங் விவரங்கள் இன்று வெளியாகின. தொற்றின் 2வது அலையின் மாடலிங் தரவுகளை கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய திரேசா டேம் இன்று வெளியிட்டார். தற்போதைய கணிப்புகளின் அடிப்படையில் கனடாவில் தொற்று 2வது அலையை தடுக்க கனேடியர்கள் தங்களின் தற்போதைய தொடர்பு விகிதத்தை 25% குறைக்க வேண்டும் என வைத்தியர் டேம் கூறினார். சமீபத்திய மாதங்களில் தொற்றின் பரவுதல் அதிகரித்துள்ள பகுதிகளில் கூடுதல் கட்டுப்பாடுகள் மீண்டும் விதிக்கப்பட்டிருந்தாலும் தொற்றின் பரவல் குறையவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குள் ஆயிரக்கணக்கான புதிய தொற்றுகளும் நூற்றுக்கணக்கான புதிய இறப்புகளும் கனடாவில் பதிவாகலாம் என புதிய மாடலிங் விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. புதிய குடியேற்றம் மூலம் பொருளாதார மீட்சிக்கு ஆதரவளிக்கும் திட்டத்தை இன்று கனேடிய அரசு அறிவித்தது. 2021ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான குடிவரவு நிலைகள் திட்டத்தை குடிவரவு அகதிகள் குடியுரிமை அமைச்சர் மார்கோ மொரன்சினோ இன்று வெளியிட்டார். இந்த திட்டம் கனேடிய பொருளாதாரம் கோவிட் தொற்றில் இருந்து மீளவும் எதிர்கால வளர்ச்சியை உருவாக்கவும் உதவும் வகையில் அமைந்துள்ளது. தொற்று நோய் அதிகரிக்கின்ற போதிலும் அடுத்த 3 ஆண்டுகளில் குடியேற்றத்தை அதிகரிக்க கனடா முற்படுகிறது. அடுத்த ஆண்டு 4 லட்சத்துக்கும் அதிகமான புதிய நிரந்தர குடியிருப்பாளர்களை அனுமதிக்க கனடா திட்டமிட்டுள்ளது. இது ஒரு வரலாற்று எண்ணிக்கையிலான புதியவர்களின் அனுமதியாகும். கனடாவில் இதுவரை மொத்தம் 2,33,000 வரையிலான கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஆன்டாரியோவில் புதிய தொற்றுகளின் 7 நாள் சராசரி முதல் முறையாக 900ஐ தாண்டியுள்ளது. இன்று சுகாதார அதிகாரிகள் 896 தொற்றுகளை ஒன்டாரியோவில் அறிவித்தனர். இன்று அறிவிக்கப்பட்ட தொற்றாளர்களுடன் 7 நாள் சராசரி 909 என அறிவிக்கப்பட்டுள்ளது. தவிரவும் கியூபெக்கில் 1108, ஆல்பர்டாவில் 622, மனிடோபாவில் 480, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 272, சஸ்கச்சுவானில் 76, நோவாஸ்கோஷியாவில் 2, நியூ பிரென்ஸ்விக்கில் 1 என இன்று தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஆன்டாரியோவில் 9, ஆல்பர்டாவில் 5, மனிடோபாவில் 3, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1, யூகோனில் 1 என கோவிட் தொடர்புடைய மரணங்களும் இன்று பதிவாகியுள்ளன.
உலகிலேயே இரண்டாவது அதிக அளவிலான தொற்றுக்களை நேற்று கனடா பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றுத்திறன் கொண்ட கனேடியர்களுக்கான கட்டணம் இன்று விநியோகிக்கப்பட்டது. தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறன் கொண்ட கனேடியர்களுக்கான ஒரு முறை கட்டணம் பல மாத கால தாமதத்துக்கு பின்னர் இன்று விநியோகிக்கப்பட்டது. 1.6 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்கள் $600 வரை வரிவிலக்கு பெறும் இந்த பண உதவியை பெறுவார்கள் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. ஆல்பர்டா அரசாங்கம் அரசியல் பிரிவினையை தூண்டுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். ஆல்பர்டாவின் அரசியல்வாதிகள் தனது அரசாங்கத்திற்கு சாதகமான அணுகுமுறையை வழங்கவில்லை எனவும் பிரதமர் கூறினார். நேற்று பிரதமர் ட்ரூடோவிற்கும் ஆல்பர்டாவின் முதல்வர் ஜேசன் கெனிக்கும் இடையில் ஒரு தொலைபேசி கலந்துரையாடல் நடைபெற்ற நிலையில் இன்று பிரதமரின் கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் திரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். வணக்கம். ஸோ நாளைக்கு ஹாலோவீன் அக்டோபர் 31 சனிக்கிழமை. ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் எல்லாம் ரொம்பவே பாதுகாப்போட போங்க. அப்படி போகிறதா இருந்தால் நிறைய இடங்களில் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் நாட் டு டூ ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங். பட் உங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தால் அப்படி போகிறதா இருந்தால் ரொம்பவே பாதுகாப்பாக மாஸ்க் போட்டுட்டு சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க. சேஃப்டியாக பழகுங்க, கூடுங்க, எல்லாமே ஓகே தான். பட் அஃப்கோர்ஸ் ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் கேண்டியெல்லாம் வந்து நீங்கள் சானிடைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்தால் அதை கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். அது ஓகே தான். பட் சானிடைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, விஜிலண்ட்டாக இருங்க. that's what எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் எனிவேஸ் ஹாப்பி ஹாலோவீன். அந்த வகையில் எல்லா பிள்ளைங்களுக்கும் ட்ரிக் ஆர் ட்ரீட்டிங் போகிறோமோ இல்லையோ அந்த ஸ்பிரிட் என்றைக்குமே இருக்கும். ஸோ ஹாப்பி ஹாலோவீன். என்ஜாய் த ஸ்பிரிட் ஆஃப் ஹாலோவீன் தான் சொல்லணும். அண்ட் முதல்ல நான் சொன்ன மாதிரி நாளைக்கு டைம் சேஞ்ச் இருக்குது. ஸோ 1 hour எக்ஸ்ட்ரா ஸ்லீப் எல்லாருக்குமே. ராத்திரி 2 மணிக்கு அந்த டைம் சேஞ்ச் டேலைட் சேவிங் டைம் முடியுது. 3 o'clock திரும்பி 2 o'clock டைம் சேஞ்ச் பண்ணுங்கள். ஒரு என்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு எல்லா கிளாக்கையும் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோமோ எல்லா கிளாக்கையும் 1 hour முன்னாடி தள்ளுங்க. சிம்பிள் அஸ் தட். ஆன் தட் நோட், ஹாப்பி வீக்கெண்ட். மீண்டும் திங்கட்கிழமை அன்னைக்கு குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.